சிறுபான்மை மக்கள் திமுகவை அதிகம் ஆதரிக்காங்க. காங்கிரஸ் திமுக அதிகம் ஆதரிக்காங்க. இவங்க ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. இவர் ஒரு கிறிஸ்டியன் ஜோசப் விஜய் அப்படிங்கிறனால கிறிஸ்தவ ஓட்டெல்லாம் பிரியும் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அதாவது மோஸ்ட்லி எல்லாம் ஈக்குவலா பிரியும். மொத்தத்தில் கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், திமுகவுக்கு அடிமைகள் தான் நான் சொல்லுவேன். எங்க கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் கண்ணு திறக்கப்படாம குருடாவே தான் இருப்பாங்க. அப்படி தடவிட்டு போய் திமுகவுக்கு உதயசூரியனுக்கு போய் ஓட்ட போட்டுருவாங்க. முஸ்லிம்ஸ்லாம் அடிமைகள்னா கொத்த அடிமைகள் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது திமுக நமக்கு ஒன்றும் செய்யல, ஆனாலும் போக்குக்கு வழி இல்லாம பிஜேபி தலையை தூக்கிடுமோன்னு பயப்படுறாங்க. அப்ப இவங்க என்னதான் கொத்த அடிமை போய் நம்ம கிட்ட தான் இருப்பாங்க, இவங்க எந்த வகையிலும் நம்மளை விட்டு வெளியே போக மாட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கும் செய்யாம எங்களை அந்த அம்பர்லாக்குள்ள வைத்துக்கிட்டு இந்துக்கள் ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சைட்ல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சிஏங்கிறது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சட்டம். அதுக்கு தமிழ்நாட்டில இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அவர் முருகன் வேலை பிடிச்சிட்டு சுத்திட்டு வந்தாரு. அப்படி அந்த முருகரை இழுத்து ஏன்னா இங்க ராமரை சொன்னா அங்க பல்ஸ் வேகாது. அவங்க பெரும்பான்மையே போக்கஸ் பண்ணி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓட்டை எடுக்கிறாங்க. இவங்க சிறுபான்மையை முக்கியப்படுத்தி முஸ்லிம் கிறிஸ்தவ ஓட்டை இழுக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே குட்டையில ஓட்டுன மட்டும் தான். இப்ப பாருங்க, விஜய் உள்ள இறக்குறாரு, உடனே பிஜேபிக்கு பீட்டிங். ஒரு தடவை விஜய்க்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். மக்கள் சரியில்லைன்னா அடுத்த டைம்ல அட்ரஸ் எல்லாம் ஆக்கிடுவாங்க. இப்ப ஜெயலலிதா அம்மாவெல்லாம் ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆக்கி கொலை பண்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணாங்க. சட்டமன்றத்தில் முடிய பிடிச்சி இழுக்க வைக்க, சேலை இழுக்க, என்னெல்லாமோ கொடுமைப்படுத்தி பார்த்தாங்க. குண்டர்கள் மாதிரி வீட்டை சுத்தி காவல் காத்து அந்த அம்மா பிடிச்சி பழையபடி உட்கார வச்சது இவங்க தான், சசிகலா குடும்பம் தான். ஃபுல்லா எந்த பக்கம் நீங்க சமூக வலைத்தை போங்க, கிரிட்டிசிசம் தான். அணில்னு என்னெல்லாமோ போட்டு கேவலமா கிரிட்டிசம் பண்றாங்க. உங்களுக்கு பச்சையா ஒருத்தர் இந்த திமுக ஒருத்தர் பேசுவார், கிருஷ்ணசாமியா கிருஷ்ணா ஒருத்தர் கெட்ட வார்த்தையா பேசுறாருங்க. அது நல்ல விவாதமா சொல்லுங்க. சிவாஜி கிருஷ்ண ஒருக்கா பெரியார வாழ்கிறாரு, ஒருக்கா பெரியார தாக்குறாரு, ஒருக்கா கடவுளே இல்லைங்கிறாரு, அதுக்கப்புறம் முப்பாட்டை முருகங்கிறாரு. பிரண்டு எல்லாமே பிரண்டு சும்மா 4 பொம்பளை பிள்ளைகளை பின்னாடி கொண்டு விட்டுட்டு போட்டு பிடி எடுத்துட்டு நடக்கிறாரு. அதெல்லாம் இனி செல்ஃப் எடுக்காது. எதுக்கு இந்த எமோஷன்? சீமான் ஒரு கிறிஸ்தவர் தானே. ஏங்க சீமான் கிறிஸ்தவர்னா அவர் இப்ப கிறிஸ்டியனா இருக்காரா? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் இவங்க புசிச்சு பானம் பண்றாங்க. அப்படின்னா இவங்க என்ன ரத்த காட்டேரியா, பெணந்தின்னியா அப்படின்லாம் ஒரு கிரிட்டிசம் பண்ணிட்டாரு. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்கள். இந்த மரமண்டைக்கு இது கூட ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதிமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு, திமுக ஆட்சி இருக்கு. அவங்க தரையில இறங்கி வேலை வைப்பாங்க. அந்த அம்மா கீழே அப்படி பணிவோடே வளைஞ்சு அந்த முதுகுலாம் வளைஞ்சு போச்சு. உங்களுக்கு டிவி சொல்றாரு, எங்களுக்கு அதிமுக ஆட்சி அமைக்கிட்டு எனக்கு ஆட்சேபணம் இல்லை, ஆனா எடப்பாடி முதல்வராக இருக்கக்கூடாது. அது எப்படி கனவுலையும் நடக்காது. அவர் விட்டு கொடுத்துருவாரா? விஜய்க்கு கிறிஸ்தவ அமைப்புகள் நன்கொடை கொடுக்காங்களா? நாங்க நன்கொடையே கொடுக்க வேண்டாம். விஜய ஒரு ஜிபே நம்பரை போட்டு எனக்கு இந்த கட்சிக்கு நிதி கொடுங்கன்னு சொல்லி காமனா கேட்க சொல்லுங்க. எல்லாரும் ஒருத்தர் 1500 போட்டா போதும், எத்தனை கோடி வந்துடும். இதே திமுக அதிமுக தெருவா போய் டப்பாவை தேர்ந்தனாலும் உள்ளாது. இப்போ அவருக்கு வெளியே மூவ் ஆக லேடிஸ் எல்லார் மத்தியிலும் பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு. கூட்டமே இப்ப நீங்க அண்ணா நகர்ல இறங்கி வெளியே போய் சும்மா ஜஸ்ட் ஒரு 4 பேர்ட்டு கேட்டு பாருங்க, நீங்க மெஜாரிட்டி விஜய் தான் சொல்லுவாங்க. கிளவுட்ஸ் ஒன் வாய்ஸோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தை சேர்ந்த பிஷப் காட்ஃப்ரே நோபல் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை நாம் முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் பாஸ். வணக்கம். விஜயனுடைய அரசியல் பிரவேசம் ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருக்கோம். விஜய் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. விஜய் கட்சி தொடங்கியதற்கு பின்னால் திமுகவிற்கு ஒரு பெரிய கழகம், சிறுபான்மை கிறிஸ்தவ சமுதாய ஓட்டுக்களை விஜய் கண்டிப்பாக பிரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் தரப்பில் அவங்க நினைக்கிறாங்க திமுக தான் ஓட்டு பிரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு கணக்கு. ஆல் ஓவர் என்னென்ன பார்ட்டி இருக்குதோ அத்தனை கட்சியிலேருந்தும் ஒரு ஈக்குவலாகவே ஓட்டு பிரியும். அதாவது அதிமுகலையும் ஓட்டு பிரியாதான் செய்யும், பிரியும். டிஎம்கேலையும் ஓட்டு. அதாவது சிறுபான்மை மக்கள் திமுகவை அதிகம் ஆதரிக்காங்க. காங்கிரஸ் திமுக அதிகம் ஆதரிக்காங்க.
அதனால இந்த கணக்கு மாத்திரம் கிடையாது. நீங்கள் இதில் யார் ஒரு இப்போ இவர் எடுத்துக்கிட்ட ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், யார் விஜய் வந்து கத்தோலிக்க, ஆமாம் ஆர்சி கிறிஸ்டியன். ஆனாலும் அவருடைய ரசிகர்கள் வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்லி கிறிஸ்டிய சமுதாயத்தில் மாத்திரம் அவர் ரசிகர்கள் இல்லைல்ல, எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இருப்பாங்கல்ல. இவங்க ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. இவர் ஒரு கிறிஸ்டியன் ஜோசப் விஜய் அப்படிங்கிறனால கிறிஸ்தவ ஓட்டெலாம் பிரியும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அதாவது மோஸ்ட்லி எல்லாம் ஈக்குவலாக பிரியும். வன்னியர் ஓட்டு எல்லா ஓட்டுமே ரசிகர்கள் வந்து ஜாதி பார்க்க மாட்டாங்க. ஜாதியும் இல்லை மதமும் கலந்துதான். அவருடைய தாயாரே இந்து மார்க்கத்திலாம் இருக்கிறாங்க. அதனால இதனால கிறிஸ்தவங்களாம் இந்த பக்கம் வருவாங்கிறதுலாம் தப்பு கணக்கு. மொத்தத்தில் கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், திமுகவுக்கு அடிமைகள் தான் நான் சொல்லுவேன். நானும் ஒரு காலத்துக்கு அடிமையாக தான் இருந்தேன். என்னுடைய ஃபாதர் மதர் எல்லாருமே ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே திமுகவுக்கு அடிமைகளாகவே நாங்கள் வாழ்ந்துட்டோம். ஆனால் நான் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் ஒரு அரசியலுக்குள்ளே கடவுள் என்னை திசை திருப்பி கொண்டு வரும்போது தான் உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது இது உள்ள படக்காட்சி தான், இது நிஜம் கிடையாதுங்கிறது. இல்லை அடிமைகள்ங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த அடிமைகள் நான்லாம் திமுகவுக்கு கருணாநிதி காலத்தில் பயங்கர வெறியர். 1989 திமுக செய்த அளவுக்கு யாருமே செய்யல. என்ன செஞ்சுட்டாங்கிறது என்னுடைய கேள்வி. சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனே என்ன செஞ்சிருக்காங்க கழகம் தான். இல்லை நான் சொல்கிறேன், ஒரு இசிஐ சர்ச்சு, ஒரு பெரிய பழங்காலத்து சர்ச்சு நம்ம இது மீனம்பாக்கம் இந்த ஏர்போர்ட் அது ஒரு மலையில் இருந்தது. ஆமாம், அதை உடைச்சிட்டாங்க. உடைக்கும் போது இவங்க என்ன, இவங்க கவர்மெண்ட் தானே, ஏதாவது தடுத்தாங்களாங்க? செய்ய மாட்டாங்க, செய்யலைங்கிறீங்க. அதாவது கிறிஸ்தவங்களையும் இஸ்லாமியர்களையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு இந்துக்கள் ஓட்டும் வேணும்ல. அப்போ இவங்க என்னதான் கொத்தடிமை போய் நம்மகிட்ட தான் இருப்பாங்க, இவங்க எந்த வகையிலும் நம்மளை விட்டு வெளியே போக மாட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கும் செய்யாமல் எங்களை அந்த அம்பர்லாக்குள்ள வைத்துக்கிட்டு இந்துக்கள் ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சைடில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் சிஏஏ சட்டம் வந்தது இஸ்லாமியர்களுக்கு, என்ன எதிர்ப்பு கொடுத்தாரு திமுக? நிறைய போராட்டங்கள் பாராளுமன்றத்தில் வந்துட்டு திமுக சொல்ல கொடுத்தது. ஒரு பந்து போட்டடி தானே தமிழ்நாட்டில். பாராளுமன்றத்தில் 40 MP போய் பேசி ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் டோட்டலாக மாஸ் பந்து போட்டுன்னு அவங்க ஆட்சி தான் நடக்குது. தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய கிறிஸ்தவ அமைப்புகளே அந்த பிரச்சனையை பெருசாக முன்னெடுக்கலையே, ஒரு கட்டத்தோட எல்லாரும் கலைஞ்சிட்டாங்களே. அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது சிஏங்கிறது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சட்டம். அதுக்கு தமிழ்நாட்டில இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. நான் ஒன்றும் இல்லை, நான் போன எலெக்ஷனில் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் எம்பி கேண்டிடேட்டாக இருந்தேன். என்னுடைய கட்சி சார்பில் ஆட்டோ ரிக்ஷா சின்னது நின்றேன். அப்போது என்ன உளவுத்துறை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் மேலப்பாளையத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மேலப்பாளையத்துக்குள்ள மாத்திரம் இந்த சின்ன ஊருக்குள்ள 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, நீங்க 2.5 லட்சம் வாக்காளர் தேடி போனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 200 ஓட்டு அப்படி இருக்கும், நீங்க எவ்வளோ ஊர்களை சுத்தி வரணும், அப்படி நீங்க இந்த ஊரை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்கும் போது நான் உள்ள போகும்போது என்னை வெல்கம் பண்ணாங்க. ஆனா திமுக உள்ள விட மாட்டேன்ட்டாங்க, அதிமுக உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. எதுக்காக திமுக உள்ள விட மாட்டேன்ட்டாங்க? 5 வருஷமா அந்த எம்பி, அதாவது முன்னாள் எக்ஸ் எம்பி அவர் ஞான திரவியம் உள்ளே போகல, மக்களுக்கு எதுவுமே செய்யல, அவர் விசிட் பண்ண கூட வரல. இத்தனைக்கும் அவர் உள்ளூர்கார் தான். அப்போது அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. ஆனாலும் எல்லா சர்ச்சிலையும் திமுக தானே ஓட்டு போட கேளுங்க. ஆனாலும் வழி இல்லாமல் இவங்களுக்கு என்னென்னா, வேற ஏதாவது ஒரு கட்சி வந்துட்டா பிஜேபி தலை தூக்கி வந்துருமோ அப்படின்னு ஒரு பிஜேபி கண்டு ஒரு பூதத்தை கண்டு ஒரு பயம், ஒரு அச்சத்தில். ஆமாம், என்ன பொறுத்தவரையில் நான் ஆழத்துக்குள்ள வந்த பிறகு நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களும் அரசியல்வாதி, அவங்களும் அரசியல்வாதி தான். அவங்களும் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, இவங்களும் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் வெளிப்பூச்சிக்கு அதை மறைச்சி ஏதோ சிறுபான்மைக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுவாங்க. இவங்க சிறுபான்மை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்க பெரும்பான்மை ஃபோக்கஸ் பண்ணாங்க. 2 பேருக்கும் ஆசை என்னது? இந்த சேர் மேலே தான். முதலமைச்சர் ஆகணும், பிரதம மந்திரி ஆகணும், வேற எதுவுமே உங்களுக்கு நோக்கம் கிடையாது. 2 பேரும் அரசியல்வாதி தான். அப்போது அவங்க மதத்தை காட்டி, அதாவது பெரும்பான்மைக்குரிய மதத்தை காட்டி ஓட்டை எடுக்காங்க. இப்போ நீங்கள் திருநெல்வேலி தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா, இப்போது இது என்னது முருகர் மாநாடுன்னு வச்சாங்க. ஆமாம், ரெக்கார்டு பிரேக்கு. நம்ம இந்திய வரலாற்று தமிழ்நாடு வரலாற்றில் இப்படி முருகர் மாநாடுன்னு ஒரு அரசியல் கட்சி நடத்தி இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உணர்வு இல்லாத இந்துக்களை உணர்வை ஈருட்டுறாங்க, உள்ள ஏற்றி அவங்கள உணர்வாக்கி அவங்க பக்கம் இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. புரிஞ்சுட்டு அவங்களுக்கு அவர் முருகன் வந்து வேலை பிடிச்சிட்டு சுற்றிட்டு வந்தார், அப்படியே அந்த முருகரை இழுத்து. ஏன்னா இங்கே வந்து ராமரை சொன்னால் அங்கே பல்ஸு வேகாது, ஒன்றும் எடுக்காது.
அப்போ ராமரங்க சொல்லாம இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏத்தாப்புல முருகரை கொண்டு வராங்க. அது இந்துத்துவ கட்சி தானே, ஒரு அது இந்து முன்னணி தானே முன்னெடுக்கிறாங்க. அந்த என்ன சொல்லுங்க, இந்து முன்னணி எடுத்தாலும் அதை நடத்துன யாரு? நயினா நாகேந்திரன். பாஜக வந்து அதில் கலந்துக்கிறது. நயினா நாகேந்திரன் தான் அழைப்புலாம் கொடுத்து எல்லாரும் விசிட் பண்ணாங்க. பாஜக ஒரு இந்து கட்சி தானே சொல்றீங்க, அப்போ அவங்க இந்து மாநாடு தான் நடத்துவாங்க. என்ன சொல்லுங்க கேளுங்க, இந்து கட்சி கிறிஸ்தவ கட்சிலாம் கிடையாது. அவங்க வந்து பெரும்பான்மையை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓட் எடுக்கிறாங்க. இவங்க சிறுபான்மையை முக்கியப்படுத்தி முஸ்லீம் கிறிஸ்தவ ஓட்டை இழுக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே குட்டையில ஓட்டுற மட்டும் தான் சொல்றீங்க. இது நான் பிராக்டிக்கலா இப்போ இதை கேட்கும் போது கிறிஸ்தவங்களுக்கு இவர் என்ன பிஜேபி ஓட பி டீமாம்பாங்க. உடனே இந்த ஆட்களுக்கு வர்ற ஆடு பி டீமாம்பாங்க. இப்போ பாருங்க, விஜய் உள்ள இறக்குறாரு, உடனே பிஜேபிக்கு பி டீம். இப்போ அவரு முழுக்க எனக்கு கொள்கை எதிரி பிஜேபின்னு தான் சொல்றாரு. ஆனாலும் ஆமா சொல்றாரு, இங்க வந்து இவர் இந்த ஊழலுக்கு நம்ம தமிழ்நாட்டை எதிரிங்கிறாரு டிஎம்கே, கொள்கை எதிரி அவருக்கிறாரு. அவங்க என்னதான் சொன்னாலும் பிஜேபி தான் ஓட்டை பிரிக்க உள்ள விட்டுருக்குமாங்க. அதாவது விஜய்க்கும் முதலமைச்சரான ஆசை இருக்கும். அவர் எவ்வளோ படங்கள்ல ஒரு நாள் முதல்வரெல்லாம் நடந்து காட்டிட்டாரு. அப்போ அவருக்கும் என்ன முதல்வர் ஆகணும் ஆசை இருக்கும். எல்லாருக்கும் பதவி மேலே தான் ஆசை. மக்களுக்கு நன்மை செய்வது ஒரு பக்கம். இன்னொன்று என்னன்னா, என்னுடைய விருப்பம், அதாவது ஒரு தடவை விஜய்க்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். மக்கள் வந்து சரியில்லைன்னா அடுத்த டைம்ல அட்ரஸ் எல்லாம் ஆக்கிடுவாங்க. மக்கள் கையில் கொடுத்தாச்சு, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்க விடலையே, விஜயகாந்த் கொடுக்க விட்டாங்களா? இன்னைக்கு எப்படி விஜய் ஷைன் பண்ணி வராரோ இதே ஈக்குவலா, இதுக்கு ஈக்குவலா இதோட கூட தான் சொல்லலாம். விஜயகாந்துக்கு அவ்வளோ மாஸ் கிரியேட் ஆச்சு, நல்ல பவர்ஃபுல்லா பேசினாரு. அவர் அட்ரஸ் எல்லாம் ஆக்கிட்டாங்களே, இன்னைக்கு உயிரோட இல்லையே. அந்த கட்சி என்ன சும்மா வேலிட் இல்லாத கட்சியில் இருக்குது. அப்போ பாருங்க, ஒன்று இவங்க என்ன செய்வாங்கன்னா லாரி ஏற்றி கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மாவெல்லாம் ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆக்கி கொலை பண்ணுறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணாங்க. சட்டமன்றத்தில் முடிய பிடிச்சி இழுக்க வைக்க, சேலை இழுக்க, என்னெல்லாமோ கொடுமைப்படுத்தி பார்த்தாங்க. அந்த அம்மா அந்த அரசியலே வேண்டான்னு சொல்லி பெங்களூருக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் சசிகலாவுடைய ஹஸ்பண்ட் அவர் நடராஜன் அவர் வந்து நாங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்டாக இருக்கோம் சொல்லி அந்த காம்பவுண்டெல்லாம் ரைஸ் பண்ணி, அவங்க வீட்டு காம்பவுண்ட் ரைஸ் பண்ணி குண்டர்கள் மாதிரி வீட்டை சுற்றி காவல் காத்து அந்த அம்மா பிடிச்சி பழையபடி உட்கார வச்சது இவங்க தான், சசிகலா குடும்பம் தான். அப்போ இப்படி அவங்கள வெறுக்கிற அளவுக்கு டீஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, ஒரே விஜயை பற்றி கிரிட்டிசிசம் ஆரம்பிச்சாச்சு ஃபுல்லாக. எந்த பக்கம் நீங்கள் சமூக வலைத்தை போங்க கிரிட்டிசிசம் தான். அணில்னு என்னெல்லாமோ போட்டு கேவலமாக கிரிட்டிசம் பண்ணுறாங்க. இதே இது இவங்க குடும்பத்தை பற்றி இவங்க வாழ்க்கையை பற்றி கிரிட்டிசம் பண்ணால் நாடு தாங்காத. புரியுதா? ஜனநாயக நாட்டில் வந்து விமர்சனம் பண்றது வந்து உரிமை தானே இருக்கட்டுங்க. அதாவது ஓவரா பண்றாங்கல்ல. இப்போ இதே இவங்க டீம் எதிர்த்து அடிச்சாங்கன்னா தாங்குமா? திமுக மீது இவர்கள் வைக்காத விமர்சனம் எப்படி? திமுகவினுடைய குடும்ப ஆட்சின்னு சொல்லிட்டு விஜய்ல இருந்து எல்லாருமே தானே பேசுறாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிரடி விமர்சனத்தை வந்து விமர்சனமா தானே எதிர்கொண்டு இருக்காங்க. அந்த விமர்சனத்துக்கு தான் இப்ப பதஷ்டம் கொடுக்குது. இப்போ உங்களுக்கு பச்சையா ஒருத்தர் இந்த திமுகலேருந்து ஒருத்தர் பேசுவார், கிருஷ்ணசாமியா ஒருத்தர் கெட்ட வார்த்தையா பேசுறாருங்க. அது நல்ல விவாதமா சொல்லுங்க. சிவாஜி அந்த மனுஷன் ஜெயிலுக்குலாம் போயிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். இன்னும் திருந்தருக்கு வழியில இவங்க என்கரேஜ் பண்றாங்கன்னு நான் சொல்லுவேன். இதாவது கட்சி விட்டு தூக்கலாம், அவர் எவ்வளவோ பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அப்போ இவங்க தான் தூபத்துக்கு எண்ணெய் ஊற்றி எரிய விட்டுட்டு அப்படி கம்முன்னு உட்காந்துருக்காங்க. பச்சை கெட்ட வார்த்தை பேசுறாரு. பிடிக்கலைன்னா அவங்கள இது மாதிரி ஆள் வச்சு பேச வைக்கிறது இல்லை, பச்சை கெட்ட வருது. அதாவது இது ஒரு நாகரிகமா? இது அரசியல் நாகரிகமா? சொல்லுங்க. நீங்கள் விமர்சனம் நீங்கள் டைரக்டாக வைக்கலாம், பட் கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு. இப்போ முந்தா நாள் நேற்று வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ கடைசி அவர் ஒரு மாநாட்டில் ஒரு பேசினார்ல, சிஎம் சார் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னார்ல, அதுக்கு வச்ச கெட்ட வார்த்தையே பேசுகிறாரு. பச்சை கெட்ட வார்த்தை. இதெல்லாம் எப்படிங்க? இது சோஷியல் மீடியாவில் வந்தாலே அந்த நம்ம யூடியூபே அதை பேன் பண்ணிடுவோம். எல்லா கட்சியிலையுமே நடந்துட்டு இருக்கு. எல்லா கட்சிகள்லையுமே வந்துட்டு கடுமையான வார்த்தைகளை வந்துட்டு ஒரு கட்சியில் இவ்வளவு கெட்ட வார்த்தை ஒரு கட்சியிலையும் ஒருத்தரும் பேச கிடையாதுங்க. நாம் தமிழர் கட்சியில எவ்வளவோ வந்து பேசியிருக்காங்க, இதே கலைஞரை பேசியிருக்காங்க, ஒரு காலத்துல விஜயகாந்த பேசினாங்க. அதெல்லாம் கட்சி கிடையாதுங்க, அதெல்லாம் நீங்க தான் நாம் தமிழர்னு சொல்லிட்டு எடுக்கணும். அவங்களும் ரொம்ப 10% வாக்கு வாங்கி அங்கீகரிச்சிருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அவங்க இந்த தடவை பாருங்க, இந்த ஃப்ளோட்டிங் பீப்புள்ஸ் இருக்காங்களா, இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் இங்கேயும் அங்கேயும் டேன் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இவங்களுக்குலாம் என்னன்னா திமுகவும் அதிகமாக பிடிக்காது. எனக்கு 2 சன்னு, ஒரு சன்னு டாக்டரா இருக்காரு. இன்ன வரைக்கும் இப்போ 28 வயசு முடிஞ்சாச்சு. ஐடி கார்டுக்காக வச்சுக்க தம்பி, ஒரு ஓட்டர் இதுக்கு அப்ளை பண்ணுன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு பேன் கார்டு இருக்கு, டிரைவிங் லைசன்ஸுக்கு இந்த ஐடி வேண்டாமே இருக்கு, அதனால வேணாம். அதான் இல்லை எதுக்குன்னா அவ்வளோ தூரம் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இந்த திமுக அதிமுக மேலே கடுமையான விருப்பமே இல்லை. உங்க அரசியலை நீங்கள் தான் வச்சுக்கணும், நான் ஓட்டே போட மாட்டேன், கார்டும் வேண்டாங்கிறார். அப்போ இவ்வளோ தூரம் ஒரு இளைஞர்களுக்கு வெறுப்பு வந்துட்டு, அப்போ இந்த வெறுப்பின் முகத்தில என்ன செய்யறாங்க,
யாராவது புதுசாக வராங்களா, அப்போ இவர் யார் சீமான் ஊன்னு ஆவேசமாக பேசணுன்னே அந்த பக்கம் டேன் ஆகிறாங்க. இப்போது அதை விட ஒரு டாப் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு நடிகர் விஜய் வந்தனால அப்படி இங்கே வருது. நீங்கள் நம்ம ரெண்டும் பேசுகிறோம், இன்னொரு 8 மாதத்துல எலெக்ஷன் வரும்போது எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கான்னு பாருங்களேன். ஒன்றே வருமானு டவுட் விஜய்க்கு. போயிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலரும் போயிட்டாங்க. ஒருக்கா பெரியார வாழ்கங்கிறாரு, ஒருக்கா பெரியார தாக்குறாரு, ஒருக்கா கடவுளே இல்லைங்கிறாரு, அதுக்கப்புறம் முப்பாட்டை முருகங்கிறாரு. பிறண்டு எல்லாமே பிறண்டு. அப்போ இந்த பெரியாரை தொட்ட உடனே பெரியாருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. இப்போ இதில் காளியம்மாள் மாத்திரம் வரல, ஏகப்பட்டவர் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது சீனியராக இருந்தால் எல்லாருமே வெளியே போயிட்டாங்களே. நிறைய பேர் மெஜாரிட்டியானவங்கலாம் வெளியில இருக்காங்க. மெஜாரிட்டி போயிட்டாங்க. சும்மா 4 பொம்பளை பிள்ளைகளை பின்னாடி கொண்டு விட்டுட்டு போட்டு வீடியோ எடுத்துட்டு நடக்கிறாரு. அதெல்லாம் இனி செல்ஃப் எடுக்காது. எதுக்கு இந்த எமோஷன்? சீமான் ஒரு கிறிஸ்தவர் தானே. ஏங்க சீமான் கிறிஸ்தவர்னா அவர் இப்போ கிறிஸ்டியனா இருக்காரா? அவர் கிறிஸ்தவ மறுதளிச்சு தவறான வார்த்தைகளை பேசி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் இவங்க புசிச்சு பானம் பண்ணுறாங்க. அப்படின்னா இவங்க என்ன ரத்த காட்டேரியா, பெணந்தின்னியா அப்படின்லாம் அவர் கிரிட்டிசம் பண்ணிட்டார். இயேசு கிறிஸ்து அவர் விடைபெறும் முந்தி அவருடைய சீஷர்களை பாதத்தை கழுவி அவர் ஒரு வாசகத்தை சொல்கிறாரு. இந்த அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி தான் சீஷர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்து திராட்சரச பாத்திரம் எடுத்து சீஷர்களுக்கு கொடுத்து வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த மரமண்டைக்கு இது கூட ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புரியும், தெரியும். ஆனாலும் ஹிந்துஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கிறிஸ்டியானிட்டியை தாக்கி ஒரு மைலேஜ் பார்க்குறாரு. இது வந்து ஒரு ரொம்ப 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 ராங். இது வந்து ரொம்ப தவறான ஒரு காரியம். திராவிடர் முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு ஒரு சர்ச்சை அங்கே ஒரு இதை இடிக்கப்பட்டதை திமுக வேடிக்கை பார்த்துன்னு சொல்லி, இதே டிஆர் போர்டு ஒரு பெருமாள் கோயிலை இடிச்சேன்னு சொல்லி ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காரு. திமுக எத்தனை கோவில்களை இடித்ததை வந்துட்டு ஒவ்வொரு மேடையிலையும் பெருமைப்பட பேசியிருக்காங்க. இதே திராவிட திக காலகட்டத்திலேருந்து விநாயகர் சிலையை போட்டு உடைத்த ஒரு அரசியல் இயக்கம் தான். எங்கேயாவது சர்ச்சையோ மசூதியோ இவர்கள் தாக்கியதாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இல்ல பாதுகாப்பு திமுக கிடையாதுங்கிற கருத்தை நீங்க முன்வைக்கும் பொழுது அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற எந்த இடத்துல செய்ததுங்கிறது தாக்குறாங்கிறதுக்கு நான் வரல, வரல. பாதுகாவலர்னு என்ன வகையில பாதுகாத்துட்டாங்க? எந்த பிரச்சனைகள்ல திமுக வந்து எந்த பிரச்சனையிலையும் எங்களுக்கு அவங்க வந்து சட்டப்பூர்வமா பாதுகாப்பு கொடுக்கவில்லை. உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் நீங்க விளக்கினா தானே தெரியும். என்னென்ன பிரச்சனை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் எழுப்பிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய டாப் லீடர்ஸ் இருக்காங்க பாருங்க. இப்போ பால் தினகரன் அவங்கள்ட்ட மல்டி குரோஸ் மில்லியனர். அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்களை இவங்க என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் ஒரு சாமானியமான ஒரு ஏழ்மையான ஒரு போதகருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இல்லை. இன்னொன்று கேளுங்க, இன்று வரைக்கும் ஒரு சர்ச்சு கட்டுவதற்கு அப்ரூவல் கொடுக்காங்களா? ஆட்சியில் கொடுக்கலைங்கிறீங்க. கொடுக்கலங்க, இன்னொரு கிடையாது. நீங்கள் சர்ச்சின்னு போட்டால் அப்ரூவல் கிடையாது. கம்யூனிட்டி ஹால் இப்படி தான் நாங்கள் இது பண்ணுறோம். சர்ச்சுக்கு அப்ரூவல் கிடையாது. அப்போ இது என்ன, திமுக என்ன செஞ்சுட்டு அவங்க ஆட்சி எத்தனை வருஷம் இருந்துருக்குது? அந்த ஜெயலலிதா அம்மா கூட அவங்க என்ன நாகர்கோவிலில் ஒரு கிறிஸ்மஸ் விழாக்கு போயிருக்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்கள் சொந்த இடத்துல உங்கள் பட்டா இடத்துல உங்கள் கடவுளை கும்பிடுறதுக்கு எதுக்கு அனுமதி கேட்கணும் அப்படின்னு அவங்க பேசுகிற வீடியோலாம் வெளியே வைரல் ஆச்சுது. ஆனால் இதே திமுக கவர்மெண்ட் இன்னைக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்ரூவல்? இடத்தோட நீ கட்டக்கூடாதுங்கிறாங்க. கட்ட முடியாதுங்க, அப்ரூவல் கிடையாது. இன்னைக்கு வீடுகளில் சின்ன ஏழ்மையான பாஸ்டர் மாதிரி வீடுகளில் வச்சு ஜெபம் நடத்துகிறாங்க. எவ்வளவு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆக்காரங்க இந்து முன்னணிக்கெல்லாம் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. இவங்க என்ன இரும்பு கருத்தில் அடக்க வச்சுருந்தாங்க? ஒன்றும் கிடையாது. இன்றைக்கும் அவங்கெல்லாம் பயந்து நடுங்கி தான் இருக்காங்க. திமுக ஆட்சின்னு ஒரு பேர் தான். பட் அடிப்படையாக ஒரு சாதாரண ஒரு ஏழை பாஸ்டர் கேளுங்க, உங்களுக்கு எதாவது நன்மை வச்சாங்க? ஒன்றும் கிடையாது. ஒரு 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 இன்னொரு பெரிய ஒரு ஏமாத்து கதை. இதையும் நான் சொல்கிறேன், மக்கள் புரியணும், பாஸ்டர் மாதிரிலாம் புரியணும். அதாவது உபதேசியாருக்குன்னு ஒரு 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 என்ன சொல்ல இது அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வாரியம் அதாவது கிறிஸ்தவ நல வாரியம். இது உபதேசியாருக்கு கோயில் குட்டியாருக்கு வாரியம். இந்த வாரியத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டையர்ட் ஆன பிறகு 1000 ரூபாய் பென்ஷன். இந்த பென்ஷன் கொடுக்குது. ஏற்கனவே அவங்க பாதிரியாரா அது இல்லாமல் ஒரு உபதேசராக இல்லாமல் கோயில் குட்டியாராக இல்லாமலே அவங்க வந்து நார்மலாக ஒரு 60 வயசை தாண்டினாலே அவங்களுக்கு 1000 ரூபாய் பென்ஷன் உண்டு. அப்போ இதனால என்ன லாபம்? இது வாங்கினா அது கிடையாதான். அப்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு முதியோர் பென்ஷன் வாங்கிட்டீங்கன்னா
இந்த பென்ஷன் கிடையாது. அப்போ கிறிஸ்தவ உபதேசியார் கோயில் குட்டியாருக்கு என்ன பெனிஃபிட்? அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு 5000 ரூபா தரேங்க. இந்த 5000 ரூபாய் கிளைம் பண்ணுறதுக்கு இவங்க எத்தனை படி ஏறணும்? இன்னைக்கு 2 ஒரு 3 4 பேருக்கு ஒரு கவர் கார்டு கொடுத்தாங்கன்னா ஆளுக்கு 1000 வச்சாங்கன்னா 5000 வந்துருமே. இந்த 5000 வச்சு பிள்ளைக்கு திருமணம் பண்ணிடலாமா சொல்லுங்க? எல்லாமே கண்ணை கட்டி தான். ரெண்டாவது கோயிலுக்கு பராமரிப்புக்கு நாங்கள் கொடுக்குறாங்க. அது எதுக்கு? பெரிய பெரிய எது இந்த பெரிய சர்ச்சு, என்ன சர்ச்சு நம்ம இதில் இருக்க இது சர்ச்சுக்கு புனரமைப்புக்குன்னு கொடுக்காங்க. ஏழை எளிய ஒரு சின்ன சபை வச்சிருக்கவங்க கிடையாது. அப்போ எல்லாமே கண்ணாமூச்சி விளையாட்டு தான். சும்மா மக்களை ஏமாற்றி மேல் பூச்சி. சர்ச்சுக்கு தான் ஃபண்டிங்ஸ் நிறைய வருதுல்ல? இல்லைங்க, நான் ஃபாரின் ஃபண்டிங்ஸ் நிறைய வருது. அதிகமான வந்துட்டு பிஜேபி ஆட்சி வந்து கம்ப்ளீட்டா எஃப்சிஆர்ஏ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டா கிடையாது, திருச்சபை சிஎஸ்ஐ திருச்சபைக்கு எஃப்சிஆர்ஏ கிடையாது. மோகன் சி லாசரஸ் அவருக்கு ஏசு விடுக்கிற ஊழியத்துக்கு எஃப்சிஆர்ஏ பேன் பண்ணியாச்சு. இப்படி எல்லாமே குறி வச்சு எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபாரின் எய்ட்ல எங்கேயுமே வரதே கிடையாது. ஃபாரின் எய்டே வர்றது கிடையாது. ஆமாம். அப்போது நீங்கள் சொல்கிறதுனா பெரிய ஆட்களுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 50 பேர் 100 வச்சு சின்ன சபை வச்சுருக்குறாங்கல்ல, அவங்கள யார் கண்டுக்கிட்டுறா? அவங்க பிள்ளைங்க படிப்புக்கு எதாவது செலவு கொடுக்குறாங்களா? எதாவது கொடுக்குறாங்க? பூசாரிகளுக்கு கொடுக்குற மாதிரி நாங்கள் கிறிஸ்தவ போதுன்னா ஏன்னா 500 ரூபா 600 ரூபா இது வச்சு என்ன செய்ய முடியும்? பூசாரிகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கோவில்கள் எல்லாமே வந்துட்டு பழங்காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள், இந்து கோயில்கள், இந்து அறநிலைத்துறை கீழே வருது. அது அரசாங்கம் ஒரு போர்டை எடுத்து வச்சிருக்குது. ஆனால் கிறிஸ்துவ அமைப்புக்கான சர்ச்சஸ் எதுவுமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கிடையாது. இல்லை, இப்போ நான் என்ன கோவில்கள் எல்லாமே வந்துட்டு அரசாங்கத்தினுடைய அதை விரும்புகிறோம். அதாவது கிறிஸ்தவ நல்ல வாரியம்னு வச்சு ஏற்படுத்த எங்களுக்கு வரணுங்கிறோம். ஏன்னா எல்லா கேத்தலிக்ல இடங்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க, சிஎஸ்ஐல அவ்வளோ இடத்தையும் வித்து சாப்பிட்றாங்க. அப்போ இதுக்கு ஒரு கண்ட்ரோல் வந்து இதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்துட்டா எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கணக்கிடப்பட்டு பதிவாயிரும், கைமாற்ற முடியாது. இப்போ இது இந்த சிறுபான்மை சொல்லி இந்த அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டு தான் எங்க கத்தோலிக்க திருச்சபையும் சிஎஸ்ஐ திருச்சபையும் குட்டிச்சவரா போயிட்டு. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை விற்கிறாங்க. 99 வருஷம் லீஸ்ன்னு போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாம் பலாயிரம் கோடி. இப்போ நம்ம திருச்சியில் அவர் பேர் என்ன, கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம்னு வச்சிருக்கிறாரு. அவர் கத்தோலிக்க திருச்சபைக்குரிய சொத்து தாம்பரம் கிட்ட எத்தனையோ ஏக்கரை வித்தாச்சு. 700 பிளாட் போட்டு வித்துருக்குறாங்க. அவர் ஆபீஸ் இருக்கிற இடமே கத்தோலிக்கத்துக்குரிய இடம். அப்போ ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம்னு வச்சிருக்கிறாரு. அவர் கூட்டணி வச்சிருக்கிறது எங்க சிஎஸ்ஐ ஜெனரல் செக்ரட்டரியோட. அவர் ஏகப்பட்ட சொத்துக்களை வித்து சாப்பிட்டுட்டாரு. எல்லாம் வெளிநாட்டில் முதலீடு போட்டு வச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து திமுக கூட இருக்கிறாங்க. அதான் இடையில ஒருக்கா மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி கிறிஸ்தவ மாநாடுன்னு நடத்துனாங்க. நான் சொன்னது கிறிஸ்தவ மாநாடு திமுக மாநாடு. எம்பி எலெக்ஷன் வருதுன்னு 2 கலர்களை பக்கத்து வச்சிருக்காங்க. ஒன்று ரைட் சைடில் ஒருத்தர், லெஃப்ட் சைடில் ஒருத்தர். ரைட் சைடில் சிஎஸ்ஐல ஜெனரல் செக்ரட்டரி, லெஃப்ட் சைடில் கத்தோலிக்கத்தில் அவர் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம். 2 பேருமே சிஎஸ்ஐ கத்தோலிக்க சொத்துக்களை பகிரங்கமாக விற்று நிரூபணம் ஆகியிருக்கு, கோர்ட்டில் ப்ரூஃப் ஆயிருக்கு. அப்போ இப்படிப்பட்டவங்களை வச்சாதான் அவருக்கு பணமும் கிடைக்கும். சீட்டு வேணும்னா 8 கோடி கொடுக்கணும். அப்போ கொள்ளையடிச்சு பணம் தான் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இப்படி தான் வந்து என்ன செய்றாங்க கம்ப்ளீட்டாக. ஒரு சிலர் தானே குரல் கொடுக்குறீங்க, ஒரு சிலர் இது போன்ற விஷயங்களை பேசுறீங்க. தமிழ்நாட்டில் 99% கிறிஸ்தவர்கள் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகங்கிறத உறுதியோட அதிமுகவே ஒரு சாய்ஸ்ல தானே வச்சிருக்காங்க. அதாவது யாருக்குமே அது புரியலையா? கடவுள் வந்து ஒரு காலகட்டங்களில் இப்படி எடுத்து வைக்க வைப்பாரு. நான் வந்து இந்த ஊழியத்துக்குள்ள வரும்போது நான் இப்படி அரசியல் பேசுவேன், அரசியலுக்கு வருவேன் நான் நினைச்சே பார்க்கல. எனக்கு பிடிக்கவே செய்யாது, அரசியல்னாலே பிடிக்காது. அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு இருந்த ஆளை கடவுள் என்ன டேன் பண்ணி கொண்டு வர்றாரு. 2015 தான் 14 தான் நான் உள்ள வரேன். அதுவும் எதுக்கு வரேன்னா ஜெயலலிதா அவங்க வந்து எனக்கு பிடிக்காதவங்கன்னா ஜெயலலிதா தான். எனக்கு அவ்வளோ அவங்க எல்லாரையும் காலில் உள்ள வைக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்காது. எனக்கு ரொம்ப கோபம் வரும். அவங்கள பிடிக்காது, அந்த கட்சியே பிடிக்காது. ஆனால் அவங்க வந்து சிறையில் இருக்கும்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசி நீ போய் அவளுக்கு சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணுன்றார். அப்போ நான் பற்பன அக்ரகாரத்துக்கு நான் போய் ஃபர்ஸ்ட் டைம் போய் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ண போயிருக்கேன். அப்படி ப்ரேயர் பண்ண போகும்போது தான் அவங்களோட கான்டாக்ட் வந்து இந்த அரசியலுக்கு கொஞ்சம் ஆழமாக உள்ளே வந்ததுனால என் கண் திறக்கப்பட்டு நிறைய பேருக்கு திறந்துருக்காது. எங்கள் கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் கண்ணு திறக்கப்படாமல் குருடாவே தான் இருப்பாங்க. அப்படி தடவிட்டு போய் திமுகவுக்கு உதயசூரியனுக்கு போய் ஓட்ட போட்டுருவாங்க. அவங்களுக்கு எந்த திங்கிங்கே இருக்காது, அப்படி கட்டி வச்சுட்டாங்க. இப்போ நான் உள்ளே வந்தவர் பார்த்தா அப்போ இவ்வளோ கதை இருக்குதா. இப்போ நீங்கள் கம்பேரிசன் பாருங்களேன், நீங்கள் அரசியல்வாதிகளே எடுத்துக்கிடுங்க. அதிமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு, திமுக ஆட்சி இருக்கு. அவங்க தரையில் இறங்கி வேலை வைப்பாங்க.
அதிமுக. ஏன்னா அந்த அம்மா கீழே அப்படி பணிவோடே வளைஞ்சு வந்து அந்த முதுகுலாம் வளைஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரு பயம் நிமிர்ந்தே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு வெள்ளப்பெருக்கு வருதுன்னா வீட்டுல இருந்து ஒரு கமெண்ட் தான் கொடுப்பாங்க. அத்தனை அமைச்சரும் வீட்டில் போய் இருப்பாங்க. ராவும் பகலும் இருந்து ஒரு இது நம்ம கடலூர் கிட்ட எல்லாம் பெரிய புயல்ல ஒரு எத்தனையோ 1000 போஸ்ட்லாம் போயிட்டு. திமுகவும் வந்துட்டு நல்ல பணிகள் தானே செஞ்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து முதல்வர் ஸ்டாலின் இருக்குது, ஒரு தமிழ்நாடு நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக போய்கிட்டே தானே இருக்கிறாங்க. இல்லை கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் தான். நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் அதிமுகலேருந்து ஒரு 10-15 பேர் இங்கே வந்து இங்கே அமைச்சராக இருக்காங்க. திமுக மீது விமர்சனம் வச்சிட்டீங்க, அதிமுக மீதும் வந்துட்டு விமர்சனம் வைக்கிறீங்க. இதில் விஜய் வந்து எந்த அளவுக்கு வந்து செய்வாருங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது. விஜய் வந்து நீங்கள் பொதுவாகவே தான் சொல்கிறீங்க, நீங்கள் அவர் வந்து சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் வந்தால் கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு இதெல்லாம் செய்வார்னு நீங்கள் என்ன வந்து ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறீங்க? கேளுங்க, இப்போ நான் வந்து கட்சி ஆரம்பித்து வந்து ஊழலற்ற மதசார்பற்ற ஜனநாயகம் என்னுடைய கொள்கையே தான். ஊழலற்ற மதசார்பற்ற ஜனநாயகம். ஆனால் நான் போய் எலெக்ஷன் நிற்கும் போது எனக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய ஸ்டார் கிடையாது. எனக்கு வந்து இப்போ என்னுடைய மக்களே என்ன பண்ணுறாங்க, இவருக்கு போட்டால் ராகுல் வந்துடுவார். எனக்கு ஓட்டு ஒரு தொகுதியில் போடுறதுனால மொத்தத்தில் இந்தியாவில் பிரதமராக வர்றதுக்கு ராகுல் வந்துடுவாருங்கிறாங்க. இப்படி ஒரு முட்டாத்தனமாக இருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவத்திலேருந்து ஒரு பிஷப் வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் போய் நின்னா நமக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டுங்கிறதை விட்டுட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டால் ராகுல் வந்துடுவார். ஏன் அந்த ஒரு எம்பி வச்சு தான் ராகுல் தோக்க போகிறாரா? நான் ராகுல் காந்தி தான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி தான் என்னுடைய பேம்லெட்டில் அவர் படத்தை போட்டு தான் பண்ணேன். ஏன்னா நான் போய் பிஜேபி ஆதரிக்க முடியாது. மாற்றம் நடந்துருச்சுன்னா எங்க என்னது ஒரு ஓட்டலையா? அப்படி கிடையாது. இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியா ஃபுல்லாக மாற்றம் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா கிறிஸ்தவ மக்கள் காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு இடத்துல உடையிற விஷயம் வந்து இந்தியா ஃபுல்லாக உடஞ்சிச்சு. அதை பார்க்க ஒரு பாலிடிக்ஸ் தானே. இப்போ நான் ஒரு அரசியல் அமைப்பு, நான் பிஜேபியை ஆதரிப்பேன் சொல்லுங்க, நான் காங்கிரஸை தான் ஆதரிப்பேன். அப்போ நான் காங்கிரஸுக்கு ராகுல் காந்தியுடைய கரத்தை வலுப்படுத்த, பாசிசத்தை ஒழிக்க, வாக்களிப்பீர் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்துக்கு தான் நோட்டீஸ் அடித்து எல்லாம் பிரச்சாரம் பண்ணோம். பட் இவங்க வந்து அந்த ஒரு தொகுதிக்கு வந்தால் போதுங்க, மொத்த இந்தியாவில் அந்த தொகுதிக்கு நீங்கள் காங்கிரஸோட சேர்ந்து சீட்டு வாங்கி காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் சீட்டு எப்படி தருமா? 40 கோடி கொடுத்தா கொடுப்பாங்க. அப்போ 40 கோடி கொடுத்தா சீட்டு கொடுப்பாங்க. ராகுல் இந்தியாவுடைய பிரதமர் ஆகணும். ஏங்க அவங்க அப்படிதான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, திருநெல்வேலிக்கு யார் எம்பி? ராபர்ட் ப்ரூஸ். இவரை யாருக்குமே தெரியாது. முகத்தை ஒரு நாளும் ஒருத்தரும் பார்த்ததும் கிடையாது. இவர் பேரை வாயால உச்சரித்ததும் கிடையாது. இவர் களியக்காவல கிட்ட இருக்கிறாரு, கேரளா பார்டர் கிட்ட போயிட்டாரு. இவர் தான் எம்பி கேண்டிடேட். ஒரு காக்கா குறி வச்சாலும் ஓட்ட போட்டுருவாங்க. நீங்க ஏதாவது ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு இவர் ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் திமுக போட்ட போட்டுருவாங்க. அவர் யாருன்னே தெரியாது. அவருக்கு பேச்சு திறமை கிடையாது, ஒரு அட்ராக்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் பிளைண்டா போட்டாங்க. ஆனா நான் உள்ளூர்ல இருந்து நான் போட்டிட்டேன், எனக்கு ஓட்டு போடலை. மொத்தமே 2226 ஓட்டு தான் எடுத்திருக்கேன். அப்போ இதுவுமே நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் கிறிஸ்டியன்ஸு என் மேலே நாங்கள் இருந்து போராடுறதை பார்த்து நான் கிறிஸ்டியன்ஸ் போட்டிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் வேணால் கிறிஸ்டியன்ஸ் போட்டுக்கலாம். ஆமாம், ஆனால் முஸ்லீம்ஸுக்கு தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண, முஸ்லீம்ஸ் போடவே இல்லை. முஸ்லீம்ஸ்லாம் அடிமைகள்னா கொத்தடிமைகள் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது திமுக நமக்கு ஒன்றும் செய்யல, ஆனாலும் போக்குக்கு வழி இல்லாமல் பிஜேபி தலையை தூக்கிடுமோன்னு பயப்படுறாங்க. இந்த பிஜேபி கண்ட ஒரு நடுக்கம் திகில். இதற்காகவே வந்து நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். பட் அவங்க எல்லாரும் என்கிட்ட பேசவும் சொல்லுங்க, திமுக என்னது ஒன்றும் செய்யலை. அவங்க எல்லாரும் வாயிலையும் அதான் வருது. ஒருவர் கூட நல்லா செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ஓட்டு மட்டும் போடுறாங்க, வேற வழி இல்லை. அது பிசாசு பூதமே பயப்படுறாங்க. பிஜேபி இது வந்துட்டுனா நம்மளை நசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. மற்றபடி இப்போ இந்த எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா போல. ஆனால் விஜய்க்கு வந்து சம் லேக்ஸ் ஒவ்வொரு ஏரியாவில் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஆமாம், எங்கள் திருநெல்வேலியிலே 3 lakhs ஓட்டு இவர் இந்த கட்சி இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியே இருந்துச்சு. அவங்க ரசிகர்களாக இருந்தாங்கல்ல, அப்போவுமே 3 lakhs இருந்தாங்க. அப்போது இப்போ வந்து இது அவருக்கு வெளியே வந்து மூவ் ஆக லேடிஸ் எல்லார் மத்தியிலையும் பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு. நீங்கள் ஒன்று கூட்டமே ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அண்ணா நகரில் இறங்கி வெளியே போய் சும்மா ஜஸ்ட் ஒரு 4 பேர்ட்டு கேட்டு பாருங்க, நீங்கள் மெஜாரிட்டி விஜய் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே விஜய் பேர் நிறைய வந்து இல்லைங்க. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். எல்லாரும் தான் நெஞ்சில் கை வச்சு கேட்க சொல்லுங்க, இந்த 2 கட்சி எடுத்து செஞ்சு தான் பாருங்க. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. விஜயகாந்துக்கு கொடுக்கல, அவரை கொண்டு விட்டாங்க. இப்போ வந்து விஜய் வந்து இறங்கி ஒரு தடவை உள்ள வந்துட்டா, அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, தரித்திரத்தில் வாழ்கிறவங்க தான் பணத்தை கண்ட பேயாக அலைவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கீழேருந்து வந்தவங்க, ஒன்றுமே இப்போ ஆசீர்வாதமே இல்லாமல் வந்தவங்க. விஜய் வந்து சர்ப்ளஸ் மணியோடு இருக்கிறார். உங்களுக்கு அது 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அர்ப்பனுக்கு பெருமா இருந்தால் அர்த்தராத்தில் கொடைப்பிடிப்பான்னு பழமொழி உண்டு. இவங்கெல்லாம் கீழேருந்து வந்தவங்க எதையோ கண்டபதி அளவுக்கு மீறி கோடி பல லட்சம் கோடிகளை சம்பாதிச்சு வச்சுட்டாங்க.
ஆனால் விஜய்க்கு அப்படி ஆமா, கிடையாது. விஜய் வந்து அப்படி இல்லைங்க. இன்னைக்கு நடிச்சாலும் 150 கோடி 200 கோடி சம்பளம் தர ரெடியா இருக்கு. நான் போன ஒரு சேனல்ல ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், விஜய்க்கு வந்து கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து நன்கொடை கொடுக்காங்களா? நாங்கள் நன்கொடையே கொடுக்க வேண்டாம், விஜய ஒரு ஜிபே நம்பரை போட்டு எனக்கு இந்த கட்சிக்கு நிதி கொடுங்கன்னு சொல்லி காமனாக கேட்க சொல்லுங்க. எல்லாரும் கொடுப்போம். ஒருத்தர் 1500 போட்டால் போதும், எத்தனை கோடி வந்துடும்? ஒருத்தர் 1000 போட்டால் 1000 கோடி, 1 கோடி பேர் போட்டாங்க 1000 கோடி வந்துடும். அப்போது இன்னைக்கு வந்து அவர் ஈஸியாக ஒரு மாதம் 1000 கொடுக்கவங்களாம் எவ்வளோ இருப்பாங்க, ஈஸியாக வந்து விழும். இதே திமுக அதிமுகவுக்கு தெருவா போய் டப்பா ஏந்தினாலும் விழாது. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. ஊழலை எதிர்க்கிறதுக்காக தான் நான் எனக்கு அவர் மேலே ஒரு பிரியம். இன்னும் நான் சந்திக்கலை. விஜய் தான் வந்து கூட்டணிக்கு தான் அழைப்பு கொடுக்காது, யாருனாலும் வந்து சேரலாம், ஒரு நல்ல ஒரு கூட்டணி ஆட்சியை தான் அமைப்போங்கிறது ஒரு ஓப்பனிங்லேயே சொல்லி. என்னுடைய இது டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்க வந்து முக்களத்தோர் ஓட்டு கிட்டத்தட்ட மதுரை, மேலூர், இந்த பக்கம் எது மேலூர், சிவகங்கை, கன்னியாகுமரி வரைக்கும். கன்னியாகுமரி இது போக டெல்டால இவர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன, பழைய அமைச்சர், டெல்டால வந்து நிறைய இருக்கிறாங்க. அல்ல இவர் யாரு, சசிகலா அவங்களுக்கு டெல்டா தான். அவர் இன்னொரு அமைச்சர், அவர் பேர் என்ன, காமராஜர் இருக்கா, வைத்தியலிங்கம் இருக்காரு, வைத்தியலிங்கம் இருக்காங்க. ஆமா, ஒருத்தநாடு வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம் ஒரு பெரிய மாஸ் லீடர். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு ஒரு 120 தொகுதியில வந்து இவங்களுடைய டாமினேஷன் இருக்கும். கம்யூனிட்டி ஓட்டு டாமினேஷன் கண்டிப்பா. இதை நீங்க பிரிக்கும் போது அதிமுக அட்ரஸ் இல்லாம போயிடும். இது அவங்க எப்படினாலும் கடைசி நேரத்துல ஒரு வகையில வந்துட்டு எல்லாரும் சேர்ந்துருவாங்களே, சேர்ந்து அதிமுக ஒரு ஒருங்கிணைஞ்ச அதிமுக நின்னா நேற்றைய தினம் கூட யாரு இவங்க 3 பேரும் வெளியே வந்துட்டாங்க அந்த என்டிஏ அலைன்ஸ்ல வந்துட்டாங்க. அப்புறம் இவர் டிடிவி சொல்றாரு, எங்களுக்கு வந்து அதிமுக ஆட்சி அமைக்கிட்டு எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை, ஆனா எடப்பாடி முதல்வராக இருக்கக்கூடாது. அது எப்படி கனவுலையும் நடக்காது. அவர் விட்டு கொடுத்துருவாரா? இவங்க ஏதாவது ஒரு பெரிய அளவுல ஸ்கீம் போட்டு யாரு அவர் அமித்ஷா இரும்பு ஓபிஎஸ்க்கும் சொன்னாங்க, பின்னாடி ஓபிஎஸோட அவங்கள இணைஞ்சுக்கிட்டாங்களே எல்லாரும். யாரு இதே ஓபிஎஸ் வந்து அன்னைக்கு பதவி விலக சொன்னாங்க, அவர் போய் தர்ம யுத்தம் நடத்தினாரு. இன்னைக்கு டிடிவி சசிகலா தான் முக்கியம். எதுவுமே மாறும் இல்ல. இப்ப ஏன் இணைகிறாங்க? இல்ல ஏன் இணைகிறாங்க அது சொல்லுங்களேன். இவங்க எல்லாரையும் கட்சி விட்டு தூக்கிட்டாரு. அப்ப தூக்குனவங்களாம் ஒன்னா சேர்றாங்க. இப்போ செங்கோட்டையன் உள்ள வந்துச்சாரு. நான் போன பேட்டியில கொடுக்கும்போது செங்கோட்டையனை கண்டிப்பா தூக்குவாரு அப்படின்னு. இல்ல அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுப்பாரு. அவரு எடப்பாடி பற்றி எனக்கு தெரியும், கண்டிப்பா கட்சியை விட்டு தூக்கிடுவாருன்னு சொல்லி 2 நாள் ஆகல அவர் அடிப்படை அதை விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப அவர் நேற்று யாரை வந்து பார்த்திருக்கிறாரு, டிடிவி தினகரன் வீட்டுக்கு வந்து பார்த்திருக்கிறாரு. அதாவதுங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்களா இல்லையா? இந்த ஓட்டெல்லாம் இவங்கெல்லாம் விஜயோட சேருவாங்கிறீங்க? கண்டிப்பா. இவங்க எங்க போவாங்க? திமுக கூட்டணி வைக்க முடியுமா? திமுக வைக்க முடியாது. வேற எங்க போவாங்க? போனா வந்துட்டு விஜய் தான் போனா. அப்படி இல்லைன்னா வந்து அதிமுக ஓட்ட பிரிப்பாங்க, அவ்வளவுதான். அதனால லாபம் இல்லைல்ல. இப்போ இவர்கள் 3 ஊழலை ஒழிப்போன்னு விஜய் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க ஊழலுக்கு எதிராக தான் நாங்க கட்சி தான் தொடங்கியிருக்கோம்னு சொல்றீங்க. இவங்க 3 பேர் மேலுமே ஊழல் குற்றச்சாட்டு நிறைய இருக்கு சார். இவங்களோட கூட்டணி வச்சு எப்படி விஜயோட நேம் டேமேஜ் ஆகும்? நான் என்ன சொல்றேன் கேளுங்க. ஓப்பனிங்லேயே ஊழல் கட்சிகளோட கூட்டணி வச்சு விஜய் வந்து எப்படி? நான் என்ன சொல்லுங்க, ஒரு எதிரியை அழிக்கிறதுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்கும்? இஷ்டம் போல செஞ்சிட முடியுமா? எங்க முதலமைச்சர் ஊழலா இருந்தால் வால் வரைக்கும் ஊழல் பண்ணுவாங்க. முதலமைச்சர் கை சுத்தமா இருந்தா ஒருத்தரும் 5 பைசா சம்பாதிக்க முடியாது. ஸ்ட்ரிக்டா இருங்க. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்னேன், ஒரு ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் சுத்தமா இருந்தாருன்னா கீழே உள்ள ஏட்டுக்கிட்டு எப்படி பணம் போகும்? அப்போ அங்க தப்பு நடக்கும்போது கீழே இருந்து எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஸ்பெக்டர் தவிர்த்துட்டு எல்லாருமே அங்க லஞ்சம் வாங்குறவங்களா இருந்தா யாரு? இன்ஸ்பெக்டர் தவிர்த்துட்டு எல்லாருமே லஞ்சம் வாங்குற முடியாது. அது மாதிரி தானே எல்லாருமே லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்டவங்க. அங்க போய் ஒரு இன்ஸ்பெக்டர் சுத்தமா இருந்தா அவர் கீழே உள்ளவங்க வாங்க விட மாட்டாரு. உங்களுக்கு காரியம் நடக்கணும்ல. ஒரு ஸ்டேஷன்ல அவர் வாங்கிட்டு அவருக்கு ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்தானே கொடுப்பான். நீங்க ஒண்ணுமே கொடுக்காம சும்மா காணிக்க போடுறதுக்கு கொடுப்பாங்க. அப்படி நீங்க சொல்ற விஷயம் எப்படின்னா, பாஜக மீது ஒரு விமர்சனம் வந்து வச்சாங்க. ஊர்ல உள்ள எல்லா ரவுடிஸையும் வந்து பாஜக கட்சியில சேர்க்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்டா, பாஜகவினுடைய தலைவர் வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு, அவர்கள் ரவுடிகளாக இருந்தாலும் குற்றவாளிகளாக இருந்தாலும் பாஜகவில் வந்தாலும் புனிதமாகி விடுகிறார்கள் சொன்னாங்க. அது மாதிரி இருக்கு. இது நான் அந்த கருத்து சொல்ல கேளுங்க. ஒரு தலைமை சுத்தமா இருந்தால் வால் சுத்தமா இருக்குங்க. தலைமை சுத்தமா இல்லைன்னா வால் வரைக்கும் ஊழலா தான் இருக்கும். கண்டிப்பா. நீங்க அடுத்து விஜயோட கூட்டணி வைக்க போறீங்க. அதாவது மேல கடவுளுடைய சித்தம். பட் எனக்கு வந்து எப்படின்னா ஆன்டி கரப்ஷன் தான். என்னுடைய ரத்தத்துள்ள ஒவ்வொரு அணு செல்களும் ஆன்டி கரப்ஷன். நான் எங்கே இருந்தாலும் 1 பைசா பணம் அடிக்க மாட்டோம். என் கூட உள்ளவங்களுக்கும் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. அதனால் இப்போ விஜய் வந்து நல்லா செய்கிறாரு. அவர் வந்தார்னா அவர் கூட சேர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கூட்டணி கட்சியாக இருந்து உள்ளே வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். பட் அவர் வெற்றி பெறக்கு இப்போவுமே அந்த வாய்ப்புக்கு சீக்கிரம் கிடைச்சுன்னா நான் வந்து இணைச்சி விட்ருவேன். அவ்வளோ வரையும்
இப்போ இந்த வீடியோவை விஜய் பார்ப்பாரான்னு தெரியல. அது போயிருச்சுன்னா நானே போய் டிடிவி ஓபிஎஸ் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும், சசிகலா அம்மா எல்லாரும் எனக்கு அந்த பார்ட்டியில் அந்த சிறையில் போய் ஜெபிச்சு வந்தனால எல்லா அமைச்சர்களும் என்கிட்ட க்ளோஸாக இருந்தாங்க. அதில் நானே போய் அணைச்சி ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்துடுவேன். திருமாவளவனே பேசி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். இப்போ நீங்க அதுக்கே முயற்சி எடுக்கிறீங்க. பேச முடியும். ஒரு நல்ல கூட்டணி அமைக்கணும். விஜய் நமக்கு ஓகேன்னு சொல்லி என்ன அப்ரூவல் பண்ணா நான் மீடியேட் பண்ணி கொடுக்க என்னால முடியும். கூட்டணி அமைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. என்னால முடியும். ஆனா விஜய் சொல்லணும். அதுக்காக வெயிட்டிங். ஆமா, நம்மளா போய் இன்னொரு கட்சியில போய் நம்ம போய் எப்படி தலையிட்டு சொல்ல முடியும்? நிச்சயமா. அவரு அந்த கட்சிக்கு தலைவர் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. நான் போய் அவர்கிட்ட கேட்காம அவருக்கு கூட்டணிக்கு எப்படி பேச முடியும்? அதனால யார் அவங்க அப்பாலாம் தலையிட்டு இது பண்ணோம். கத்தோலிக்க மறை மாவட்டத்தில் மாடரேட்டர் இருக்காங்க, அந்தோணி பாப்புசாமி, அவங்கெல்லாம் பேசி எல்லாம் ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஏதாவது இப்போ நம்ம போய் வெளியே போய் உள்ளே போய் என்ட்ரி ஆக முடியாது. வந்தால் இது ஒரு டைம். இப்போ இந்த டைம் வந்தால் கட்டாயம் கடவுள் எனக்கு கொடுத்த கிருபையின்படி அத்தனை பேரையும் கூப்பிட்டு மோல்டு பண்ணிடுவேன். மறுபடியும் ஆட்சி அமைச்சிரும். 24 விஜய் ஆட்சி அமைப்பாருங்க. ஆட்சி அமைச்சிரும். ஆனால் அந்த கூட்டணி வரணும். விஜயால முடியாது. அது கூட்டணி தான் நடக்கும். கூட்டணி வந்தாதான். நிச்சயமாக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு Cloud7 வாய்ஸ் சார்பாக நன்றினை தெரிவித்து. நன்றி.